சார். என்ன பொழப்பியா இது? எவனையோ வெட்டுறான், இடையில நான் கடந்து சாக வேண்டியதா இருக்கு. இந்த போலீஸ் வேலை பாக்குறதுக்கு பேசாம பொட்டி கடை வச்சு பொழைச்சிக்கலாம். என்ன சார் ஆச்சு? இந்த தமிழரசு பையன் இருக்கான்ல, அவன் என் தலையை திங்காம விடமாட்டான் போல இருக்கியா? அவன் தான் ஆஸ்பத்திரியில போய் படுத்திருக்கானே சார், அவனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவன் எழுந்து நடந்தாலும் பிரச்சனை, அவன் படுத்து கிடந்தாலும் பிரச்சனை. வம்பிழுத்து வாய் சண்டை போட்டு வெட்டு வாங்கி அவன் படுத்துக்கிறான். இங்க ஏன் டப்பா டான்ஸ் ஆடுது? எனக்கு புரிஞ்சு போச்சு சார். அவங்க பொண்ணு கல்யாணத்தை பண்ணி வச்ச கோவத்துல நீங்க ஏதாவது ஒன்று பண்ணிருப்பீங்கன்னு மேல இடத்துல சந்தேகப்படுறாங்க. அதானே சார் மேட்ரு? என்ன நக்கலா? நீ என்ன பத்தி போட்டு கொடுத்துட்டு ப்ரமோஷன் வாங்கி போல இருக்கு. இல்ல சார், சந்தேகப்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்ல வந்தேன். 1000 கேஸ்ல தமிழரசு கேஸும் ஒண்ணுதானே சார். இதுக்கே சார் நீங்க ஃபீல் பண்றீங்க? உனக்கு புரியுது, மத்தவங்களுக்கு புரியலையே. குத்து வாங்கினவன் உயிரோட வந்தா கவர்மெண்ட்டுக்கு பேப்பரும் பெட்ரோலும் மிச்சம் நினைச்சு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போறதை விட்டுட்டு இந்த ஏசி குத்துனவனை கண்டுபிடிச்சே தீர்வுன்னு ஆளா பறக்குறாரு. எனக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்குன்னு இவங்களா கவர்மெண்ட்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வருவாங்களாயா? அதான் சார் எனக்கும் புரியல. முதல்ல இருந்து ஏசி என்னடானா மூஞ்ச காமிச்சாரு. இப்ப இருக்கிறவர் என்னடானா ஊசி மாதிரி குத்துறாரு. இவங்க தொந்தரவு தாங்க முடியலையா? இந்த லட்சணத்துல தமிழோட கேஸை நானே ஸ்பெஷலா டீல் பண்ண போறேன்னு வேற சொல்றாரு. ஏன் சார்? என் உயிர் எடுக்கத்தான். விசாரிச்சியா, விவரம் சேகரிச்சியா, ஆளை பிடிச்சியா, அரெஸ்ட் பண்ணியா அப்படின்னு இவர் கொடுக்குற டார்ச்சர்ல என் நிம்மதியா போயிடுச்சியா? கத்தியை வச்சிருக்கவன் ஈஸியா வெட்டிட்டு போயிடுறான். இடையில காக்கி சட்டை போட்டு நம்பதாயா சாக வேண்டியதா இருக்கு. சார் ஏசி வராரு சார். வந்துட்டாரியா குடைச்சல் கொடுக்கறதுக்கு? என் உயிர் எடுக்காம விட மாட்டாரு. சார், போலீஸ் ட்ரைனிங்ல எதை கத்து வச்சிருக்கோ இல்லையோ இதை மட்டும் ஒழுங்கா கத்து வச்சிருக்கேன். மற்ற எல்லா பெர்ஃபார்மன்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் தான் சார். ஆமா, தமிழ்நாடு கேஸ் விஷயம் ஏதாவது விசாரிச்சியா? இன்வெஸ்டிகேஷன் எந்த லெவல்ல இருக்கு? விசாரிச்சுட்டு இருக்கேன் சார். யோ, சும்மா விசாரிச்சுட்டே இருந்தா போதுமா? ஒரு டீ கடையில் இருக்கவங்க கூட தான் கொலை நடந்தா என்ன எதுன்னு ஆர்வமா விசாரிச்சுட்டே இருப்பான். விசாரிச்சா மட்டும் போதுமா? விசாரிக்கிறது மட்டும் போலீஸோட டியூட்டி கிடையாது. முதல்ல அக்யூஸை கண்டுபிடிக்கணும், அப்புறம் கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுத்து கேஸ் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். எல்லாத்துக்கும் மேல நீ பாக்குற உத்தியோகம் என்ன, அந்த உத்தியோகத்தினோட கடமை என்னங்கிறது கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு சார். இருந்தா சரி, இப்ப சொல்லு, தமிழரசோட கேஸ் நிலவரம் எந்த லெவல்ல இருக்கு? வெட்டினது யாருன்னு கண்டுபிடிச்சியா? நேர்ல பார்த்தவங்க அடையாளம் சொல்லியிருக்காங்க சார். விசாரிச்சிட்டு இருக்கோம், இன்னும் ஆள் கிடைக்கல சார். ஆள் கிடைக்கலன்னா என்ன? நான் தான் அவன் என்ன பிடிச்சி உள்ள வச்சிரு, நான் நிம்மதியா உள்ள இருந்துக்கிறேன். உன்னால மேல இடத்துல என்னை போட்டு பாடா படுத்துறானுங்க. உன்னோட ஏரியாவில் 2 மாசத்துல 3 மர்டர் நடந்திருக்கு. யார் என்னன்னு தெரியாம எல்லாமே அறகுறையா இருக்கு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆள் அடையாளம் சொன்னாங்க, அவன் கருப்பா இருந்தான் சிவப்பா இருந்தான்னு ஸ்டேஷன்லயே உட்காந்து மாவாட்டிட்டு இருக்கிற. இந்த பார், போலீஸுக்கு டியூட்டி ஸ்டேஷன்ல கிடையாது, வெளியில இருக்கு. தமிழரசு கேஸ் விஷயமா யாரையாவது விசாரிச்சியா? யாரு மேலே அவனுக்கு டவுட் இருக்கா? சார், அவனுக்கு திருமண மக்கள்லாம் எதிரிங்க இருக்காங்க சார். நிறைய பேர்ட்ட அவன் வம்பெடுத்திருக்கான் சார். அவன் மேலே 3-4 கேஸ் இருக்கு சார். இத பார் பெருமாள், உன்னுடைய சொந்த பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு இந்த கேஸை டீல் பண்ணாத. சார், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சார். சும்மா மழுப்பாத. உன் பொண்ணு கல்யாண கதை எல்லாமே எனக்கு தெரியும். அதை மனசுல வச்சுட்டு இங்க வேலையை காட்டாத. சொல்லு, தமிழரசு கேஸ் விஷயமா என்ன விசாரணை செஞ்சிருக்க? யார் மேல எல்லாம் நீ சந்தேகப்படுற? சார், எனக்கு நிறைய பேர் மேல சந்தேகம் இருக்கு சார். பேங்க் டாக்குமெண்ட் போர்ஜரி விஷயமா முருகேசங்கிற ஒருத்தனுக்கும் தமிழரசுக்கும் ஏற்கனவே பகை இருந்திருக்கு சார். ஒருவேளை அவன் கூட வெட்டி இருக்கலாம். வேற பெரிய பணக்கார வீட்டுல பொண்ணை கட்டுறதா சொல்லி நிச்சயம் பண்ணிட்டு அந்த பொண்ணை ஏமாத்திட்டான் சார். அது மட்டும் இல்ல சார், அந்த வீட்டுக்கே போய் இவன் சண்டையும் போட்டிருக்கான் சார். ஒருவேளை கோவத்துல பொண்ணு வீட்டுக்காரன் கூட இதை பண்ணிருக்கலாம் சார். அப்புறம் சமீபத்துல தான் அவனுக்கு லவ் மேரேஜ் நடந்திருக்கு சார். இதுல அவங்க வீட்டுக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது சார். இவன் சண்டை போட்டு வெளில வந்திருக்கான் சார். ஒருவேளை அவங்ககிட்ட இருந்து இந்த பொண்ணை பிரிக்கிறதுக்காக அவங்க வீட்டாளுங்களே இது மாதிரி பண்ணியிருந்தாலும் பண்ணிருக்கலாம் சார். என்ன அது? என்ன தவிர எல்லாருமே சந்தேகப்பட போல இருக்கு. அவனை 100 பேரை வெட்டினாங்க, ஒருத்தன் தான் வெட்டி இருக்கான். அவனுக்கு என்ன இவ்வளவு எதிரியா இருப்பாங்க? ஆமா சார், இதோ நம்ம ஆனந்த கூட கேட்டு பாருங்க. ஆனந்த் தமிழரசோட ஃப்ரெண்டு தான் சார். ஆனா இவர்கிட்ட கூட அவன் சண்டை போட்டிருக்கான் சார். என்னையா? ஆமாம் சார், அவன் ஒரு டைப்பான ஆள் சார். எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது சார். சுற்றி இருக்கிற எல்லார்கிட்டையும் தேவையில்லாமல் சண்டை போடுவான் சார். தமிழரசு கடைசியாக உன் வீட்டில் தான் தங்கியிருந்தான்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் சார். ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன், உன் வீட்டில் வந்து தங்கியிருக்கான். அவனை பற்றி என்கிட்ட தப்பா சொல்லிட்டு இருக்க? அவனும் சரியில்லை, அவன் கூட இருக்க ஃப்ரெண்டுகளும் சரியில்லைன்னு தெரியுது. என்னையா சொல்லு, இன்னும் வேற யாராவது லிஸ்ட்ல இருக்காங்களா? இருக்கலாம் சார். அவனுக்கு அவன் மாமனார் வீட்டில் கூட சரியான மரியாதை கிடையாது சார். அவன் மச்சான் கூட சண்டை போட்டு அவன் நடிச்சிருக்கானா பாத்துங்களேன். ஒருவேளை இதை அவன் மச்சான் கூட செஞ்சிருக்கலாம் சார். சரி, யார் யார் மேல டவுட் இருக்கோ எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணு.
ஒருத்தர் கூட விடாத, எல்லாரையும் விசாரிக்கணும். ஓகே சார். மேலிடத்துல இருந்து பிரஷர் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த கேஸை சீக்கிரமா முடிச்சாகணும். சும்மா ஸ்டேஷன்ல உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காம கொஞ்சமா வேலை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணு. ஓகே Okay, மேக் இட் ஃபாஸ்ட். விடுமா, இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்க? என் மனசே ஆறலடி. அவன் பொழைக்கணும்னு வேண்டாத கடவுள் இல்ல, படாத பாடு இல்ல. பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டது நானு. கண்ணை திறந்ததும் துளசி எங்கன்னு அந்த மூதவியில கேக்குறான். அவனை என்னடி பண்றது? அம்மா, பக்கத்துல யாரு இல்லையோ அவங்கள பத்தி தானம்மா கேட்பாங்க. ஏதோ தெரியாம கேட்டுட்டாரு, விட. ஏண்டி உன் ஞாபகம் அவனுக்கு வரக்கூடாதா? இல்ல அண்ணா அண்ணி மேலதான் அவனுக்கு பாசம் வரக்கூடாதா? குடும்ப பாசமே இல்லாம இப்படி சீரழிஞ்சு போயிருக்கானடி. அவளால தானே இந்த நிலைமைக்கு வந்திருக்கான். எவ்வளவு பட்டும் புத்தி வரலையே. கசாப்பு கடையில இருக்கிற ஆடு வளர்த்தவனை நம்பாதான், வெற்றவனைத்தான் நம்புமா. அது இவனுக்கு சரியா தானே இருக்கு. மா, அங்க பாரு. திரும்ப வந்துட்டாடுங்க இவளுங்கள. துளசி, தமிழ் அம்மா என்ன பேசினாலும் வாயை முடிக்கிட்டு பேசாம இரு. நமக்கு தமிழை பார்த்தா போதும், சண்டையே வேண்டாம். ஏய் நில்லுங்க, எங்க போறீங்க முன்னங்களா? ஏண்டி உன் உடம்புல ஓடுறது என்ன ரத்தமா இல்ல சாக்கடை தண்ணியா? ஒரு தடவை வர வேண்டாம்னு சொன்னா உன் மரமண்டைக்கு உரைக்காதா? ஒரே ஒரு தடவை ஒரு முகத்தை பார்த்துட்டு போயிடுறேன், என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ஏய் நீ எதுக்குடி அவனை பார்க்கணும்? எதுக்கு பார்க்கணும்னு கேக்குறேன். உன்னால என் புள்ள பட்ட கஷ்டம் எல்லாம் பத்தாதா? உன் முகத்தை பார்த்தாலே என் பிள்ளைக்கு பீட புடிச்சிருண்டி. போடி வந்துட்டா. துளசி, கொஞ்சம் அமைதியாரு, நான் பேசிக்கிறேன். என்னம்மா பேசுறீங்க? துளசி உங்க மகனை பார்த்தா என்ன ஆயிடும்? அடச்சி, நீ யாரையா பேசுறதுக்கு? மானமுள்ள எந்த பொம்பளையும் உன்கிட்ட பேச மாட்டான். போய் அந்த பக்கம். ஏண்டி உன்னை இந்த ஆஸ்பத்திரி வாசலே மிதிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கல, எதுக்கடி வந்த? அம்மா, மானம் உள்ளவங்கள என்ன பார்த்து பேசுங்க. இந்த ஆஸ்பத்திரிக்குள்ள எங்களை வரக்கூடாதுன்னு சொல்ல நீங்க யாரு? இது உங்களோட ஹாஸ்பிட்டலா? இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் நீங்க தானா? வேண்டாயா, எக்கு தப்பா பேசினா அப்புறம் உன் மானத்தையே வாங்கிடுவேன். உங்களுக்கு மானத்தை வாங்க மட்டும் தான் தெரியும். துளசி மாதிரி மரியாதையா வாழ தெரியுமா? ஒழுக்கமா தான் பேச தெரியுமா? கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லி சின்ன பொண்ணை போட்டு இந்த பாடுபடுத்துறீங்க. அத கேட்கவும் கெடுக்கவும் நீ இருக்கியே. சரி, அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப தமிழரசை இந்த பொண்ணு பாக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அவன் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் அவனை கொலை பண்ண வந்திருக்கீங்களா? சொல்லியா? கொலைக்கு அஞ்சாத பாவிங்க தானே நீங்க. இத பாருங்கம்மா, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. துளசியோட முகத்துக்காக உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுறேன். இல்லன்னா என்னையா பண்ணுவ? என்னையும் வெட்டிடுவியா? எங்க என் மேல கை வச்சு பாரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னமா பேசுறீங்க? உங்களெல்லாம் ஆளா மதிச்சு உங்க மேல கை வச்சா எனக்கு தான்மா கேவலம். இத பாருங்க, ரொம்ப சீண்டாதீங்க. ஒரு லெவலுக்கு மேல நான் பொறுத்துக்க மாட்டேன். நீங்க என்ன தரக்குறைவா பேசிருக்கீங்க, கொலைகாரன்னு அபாண்டமா பழி சுமத்திருக்கீங்க. உங்க மக உயிருக்கு போராடுறத பார்த்து ஏதோ ஆத்திரத்துல பேசுறதா நினைச்சு நீங்க எதை பேசினாலும் கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்தேன். அமைதியா இருக்கிறதுனால ஒண்ணும் பண்ண தெரியாது சுப்ப நினைக்கிறீங்களா? ரொம்ப தான் துள்ளாதீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் துள்றேன்? என் புள்ள இங்க ரத்த வடத்துல கடக்கிறத பார்த்து நான் தவிச்சிட்டு இருக்கேன். என்ன பார்த்தா உனக்கு துள்ற மாதிரி தெரியுதா? ஏண்டி என்கிட்ட ரகலை பண்றதுக்குன்னு இவனை கூட்டிட்டு வந்திருக்கியா? நாங்க உனக்கு என்னடி பாவம் பண்ணோம்? இவன் தான் உனக்கு வேணும்னா என் புள்ள செத்துட்டான்னு நினைச்சு இவன் கூடவே போய் குடும்பம் நடத்த வேண்டியதானே? நாங்க ஏன் கேட்க போறோம்? எங்களை நிம்மதியா விட்டுட்டு எங்கேயாவது போய் தொலைய. இத பாருங்கம்மா, நாங்க ரகலை செய்யறதுக்காக இங்க வரல, தமிழரசை பார்க்க தான் வந்தோம். நீங்க அமைதியா இருந்தா பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அதை விட்டுட்டு இப்படி அசிங்கமா பேசுறீங்களே. சொந்த மருமகளை பத்தி இவ்வளவு தரக்குறைவா பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் வெக்கப்படணும்? கட்டின புருஷனை வெட்டினவனோட கைய கோத்துட்டு வந்து நிக்கிறாளே, அவதான் ஏன் வெக்கப்படணும்? வேண்டாமா, இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். யோ போயா, உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? ஐயோ கடவுளே, இப்படி ஒரு கேவலமான ஜென்மத்துக்கா என் புள்ள தாலி கட்டணும்? வேண்டாம் சாமி, இப்படி ஒருத்தி என் குடும்பத்துக்கே வேண்டாம். நீங்க யாருமா வேண்டாம்னு சொல்றதுக்கு? அதை தமிழரசு சொல்லட்டும். தமிழரசு தானே சொல்லுவான். என் புள்ளைய விட்டே நான் சொல்ல வைக்கிறேன். அது வரைக்கும் இவ என் புள்ளைய பார்க்க கூடாது. துளசி, துளசி, எங்கம்மா போற? நில்லு. துளசி யாரோட பொண்டாட்டின்னு சட்டம் சொல்லும்.
அவங்கள உங்களால இந்த ஜென்மத்துல பிரிக்க முடியாது. நீங்க பிரிக்க நினைச்சா அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? நீங்க பிரிக்க நினைச்சா சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். உனக்கு மட்டும்தான் சட்டம் தெரியுமா? எனக்கும் தெரியும். ஒரு கொலகாரியோட குடும்பம் நடத்த சொல்லி எந்த சட்டம் சொல்லுது நானும் பாக்குறேன். இதுக்கு மேல உன்கிட்ட பேசினா என் டைம் தான் வேஸ்ட் ஆகும். உன்னை பாக்குற விதத்துல பாத்துக்கிறேன். யோ போயா போ. நானும் உன்னை பாக்குற விதத்துல பாத்துக்கிறேன். குடிய கெடுக்கிற உனக்கே இவ்வளவு கோவம் வருதுன்னா எனக்கு எவ்வளவு வரும்? அம்மா விடுமா, அதான் போயிட்டாங்கல்ல, எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. பாக்கட்டும்டி, எல்லாரும் பாக்கட்டும். இன்னும் அவளால எவ்வளவு மானம் போதோ தெரியலையே. என்ன நிம்மதியா இருக்க விடுறாங்களா பாத்தியா? ஹரியா பையன் தெரியாதனமா அந்த கொலகார கும்பல போய் மாட்டிக்கிட்டான். அவனை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கு தெரியல. இன்னும் இவளால என்னென்னலாம் வம்பு வரப்போதோ. அம்மா, அண்ணி என்ன வர சொல்லி ஃபோன் பண்ணாங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரிம்மா, நீ பத்திரமா போயிட்டு வா. திரும்பி வரும்போது நீ தனியா வராதம்மா. புவியோட வா. உன்னை தனியா அனுப்பவே எனக்கு பயமா இருக்கு. சரிம்மா, நான் வரேன். சரி. என்ன துளசி, அவங்க பேசினா நீ உடனே வந்துடுறதா? நான் தமிழை பார்த்தே தான் தீர்வேன். உள்ள போய் தான் அவங்களால என்ன செய்ய முடியும்? வேணா சார், அவங்களோட இனிமே என்னால சண்டை போடவும் முடியாது. அவங்க பேசுற அசிங்கமான வார்த்தையை கேட்கவும் முடியாது. தமிழை பார்க்காமலே போயிடலாமா? அப்புறம் அவங்க நினைச்ச மாதிரி நடக்கும். அவங்கள பார்த்து நம்ம எதுக்கு பயப்படணும்? நான் எதுக்கு சார் பயப்படணும்? அவங்கள மாதிரி கீழ்த்தரமா என்னால பேச முடியாது. சட்டப்படி என் புருஷன் வேணும் சார். அதுக்கு நீங்க தான் சார் உதவி செய்யணும். சொல்லு துளசி, உனக்கு என்ன உதவி வேணும்? நான் செய்யறேன். வக்கீல் மூலமா நோட்டீஸ் அனுப்பலாம்னு சொன்னீங்களே, அதை செய்யுங்க. கோர்ட் மூலமா தான் என் புருஷன் கூட சேர முடியும்னா நான் கோர்ட்டுக்கு போகவும் தயாரா இருக்கேன். துளசி, வக்கீல் மூலமா நோட்டீஸ் அனுப்பலாம், கோர்ட்டுக்கும் போலாம். போனா உனக்கு சாதகமா தான் எல்லாம் நடக்கும். ஆனா உன் பேர்ல இருக்கிற கோவம் அவங்களுக்கு அதிகமாகுமே, அதான் யோசிக்கிறேன். நான் பணிஞ்சு போறதுனால அவங்களுக்கு பாசம் வரும் நம்புறீங்களா சார்? அவங்களுக்கு கோவம் வருங்கிறதுக்காக ஏன் புருஷனை விட்டு கொடுக்க நான் தயாரா இல்ல. அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிடலாம். எனக்கு என் புருஷன் வேணும். தமிழ் தப்பா நினைச்சா என்ன பண்றது? அவர் தப்பாலாம் நினைக்க மாட்டார் சார். அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரத்தமும் சதையுமா அவர் கொண்டு வந்து சேர்த்ததோட சரி. இன்னும் அவர் முகத்தை கூட நான் பார்க்கல. என் புருஷனுக்காக நான் போராடிதான் சார் ஆகணும். ஆமாப்பா, எப்படியாவது இவ்வளவு தமிழோட சேர்த்து வச்சிரு. உனக்கு ரொம்ப புண்ணியமா போகும்பா. சரி, ஏற்பாடு செய்யறேன். நீங்க 2 பேரும் வண்டியில போய் உட்காருங்க. வக்கீல் கிட்ட என்ன செய்யலாம் நான் பேசிட்டு வரேன். போங்க. வா பாட்டி. வாமா. என்னையா வக்கீல, எப்படி இருக்க? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன் சார். என்ன விஷயம்? அவமானப்படுத்துறவங்களை பழிவாங்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நீ ஃப்ரீயா இருக்கியா? என்ன சார், அந்த துளசி விவகாரமா? கட்டுன புருஷனை ஒரே வாரத்துல விவாகரத்து செய்ய நாம என்ன செய்யணும் சொல்லு. சார், உங்களுக்கும் துளசிக்கும் தான் கல்யாணமே ஆகலையே, அப்புறம் எப்படி விவாகரத்து வாங்க முடியும்? யோ வக்கீல, உன் காமெடி அப்புறமா வச்சுக்கலாம்யா. விவாகரத்து எனக்கும் அவளுக்கும் இல்ல. அவளுக்கும் அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே என்னோட எதிரி அவனுக்கும். ஒரு பொண்ணு என்ன காரணத்தை சொன்னா உடனே விவாகரத்து கிடைக்கும்? நிறைய சொல்லலாம் சார். தொத்து வியாதி இருக்கிறதா சொல்லலாம், பால்வினை நோய் இருக்கிறதா சொல்லலாம், தாம் புருஷன் குடும்பமே நடத்த முடியாத அளவுக்கு ஆண்மை இல்லாதவனு கூட சொல்லலாம். இரு கடைசி என்ன சொன்ன? ஆண்மை இல்லாதவன். அதாவது ஆண்மை இல்லாம ஒருத்தர் இருந்தான்னா ஒரு பொண்ணுக்கு உடனே விவாகரத்து கிடைச்சிரும். இது போதும். இதையே காரணமா வச்சு விவாகரத்துக்கு உடனே ஏற்பாடு பண்ணு. பண்ணிடலாம் சார். பண்ணிடலாம்ல. இப்பவே விவாகரத்துக்கான மனுவை எழுது. பையனோட பேரு தமிழரசு, பொண்ணோட பேரு துளசி. ஓகே. நீ மனுவை ரெடி பண்ணு. நான் கையெழுத்து போட பொண்ணை கூட்டு வரேன். ஓகே சார். பாய். டோன்ட் வரி துளசி, இந்த வேலாயுதம் இருக்க பயமேன். ஜெயராஜ், வண்டி எடுப்பா.